விமான விபத்துக்கான காரணம் தொடர்பாக தேசத்தையே உலுக்கிய அந்த 242 பேரை பலிகொண்டு அவர்களுடைய கனவுகளை 30 வினாடிகளில் சிதைத்த இந்த கோர விபத்துக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, மேலும் இந்த விபத்தில் ஏற்படுவதற்கான அந்த தொழில்நுட்ப பழுதுகள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் நாடு முழுவதும் எழுந்திருக்கின்றன. தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய, சோகத்துக்குள்ளாக்கிய இந்த விமான விபத்தின் உண்மையான காரணங்கள், அதனால் ஏற்பட்டுள்ள விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த சிறப்பு விவாத அரங்கில் நாம் விவாதிக்கலாம். முதலில் நம்முடைய முன்னாள் விமானப்படை வீரர் நெடுமாறன் இணைந்திருக்கிறார். அதன் பின்னர் செல்வராமலிங்கம் முன்னாள் விமானப்படை வீரர் அவரும் இணைய இருக்கிறார். முதலில் நெடுமாறன் அவர்களிடம் கேட்கலாம். சார், இந்த விமானம் அந்த அகமதாபாத் விமானப்படையின் ஓடுதளத்திலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் அது விபத்துக்குள்ளாகி அந்த விமானத்திலிருந்து ஒருவர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியே வந்து அந்த தப்பி பிழைத்த அந்த நிகழ்வை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சோகமான விஷயம் இது, நடந்திருக்கக்கூடாது. இது காரணம் வந்து சரியான காரணம் வந்து எஃப்டிஆர் அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி. அந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஆமா ஆமா பிளாக் பாக்ஸ் அது அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, அது இன்னொன்னு சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஃபேக்ட் தெரியும். சரி, நம்ம யூகிச்சு சொல்லலாம், சொல்ற காரணம் எல்லாம் கரெக்டா காரணமா இருக்காது. ஓகே. ஏன்னா டேக் ஆஃப் ஆயிட்டு 600 சம்திங் இவ்வளவு ஃபீட்லயே இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து உண்மையிலே ஃபிளைட் சேஃப்டிக்கு உண்டான இதே கிடையாது. என்ஜின் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா என்ஜின் சவுண்ட் இருக்குதா, அந்த ஃபுட்டேஜ் ஒன்று வந்தது இல்லையா, அந்த ஃபுட்டேஜில் வந்து கிளியரா சவுண்ட் கேட்கறதா சொல்றாங்க. சரி. ஸோ என்ஜின் ஃபெயிலியருக்கு சான்ஸ் இல்லை. ஃபிளாப் ஆப்ரேஷன்ல சம்டைம்ஸ் அந்த லெவல் வந்து லிஃப்ட் லாஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஃபிளாப்னுடைய லெவல், அந்த ஓப்பனிங் லெவல், க்ளோசிங் லெவல், ரிட்ராக்ட் பண்ற லெவல் வந்து பைலட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பைலட்னுடைய ஆபரேட்டிங் புக், based on that book only you would have operated. நடுமாறன் சார், சோ இது எல்லாமே சார் சொல்லுங்க. இது எல்லாமே வந்து எஃப்டிஆர் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஃபேக்ட் தெரியுங்க. ஓகே. நெடுமாறன் சார், ஆனால் இந்த விபத்து தொடர்பாக நமக்கு பொதுவாக ஒரு 3 விதமான காரணங்கள் வந்து பேசப்படுது. நீங்களே சொல்லிட்டீங்க, அது வந்து அந்த என்ஜின் பழுதுனால அந்த விபத்து ஏற்படலை. இன்னொன்று பைலட்கள், அந்த பைலட்ஸ் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த பைலட்ஸ், பல முறை வந்து பல ஆயிரம் இந்த வானில் வந்து பறந்துருக்குறாங்க, அனுபவம் வாய்ந்த பைலட்ஸாக சொல்கிறாங்க. 2. மூன்றாவது நீங்கள் சொல்கிறது இந்த லிஃப்டிங், ஸ்டாலிங், அந்த ஃப்ளாப், அதில் அந்த ரெக்கைகள், விமானத்தின் ரெக்கைகள், இவைகளில் அந்த ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டிருக்கலாம்னாலும் அது தொழில்நுட்ப கோளாறு என்பது தானே அது தெரிய வரும். அதை ஏன் முன்னரே அதை அறிய முடியாமல் அது போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நுட்பமான கோளாறா அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது ஆமாங்க. ஏன்னா அந்த நாள்ல வந்து மெக்கானிக்கல் லிங்க் இருந்தது, அந்த ஃபிளாப் டு காக்பிட். இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல ஃப்ளை பை ஒயர் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரி. சோ இட் இஸ் நாட் மெக்கானிக்கலி கனெக்டட். ஓஹோ. சோ ஃப்ளை பை ஒயர் சிஸ்டத்துல சம் ஃபால்ட் மைட் ஹவ் அக்கர்ட். ஓ. பட் எனக்கு தெரிஞ்சு 100% ஃப்ளையிங் சேஃப்டியோட தான் இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆயிருக்கும். சரி. ஏன்னா கிரவுண்ட் க்ரூஸ் வந்து என்ஜினியரிங் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏர்கிராஃப்ட் ஃப்ளையிங் டேக் ஆஃப் ஆயிருக்கும். சரி. ஸோ டெக்னிக்கல் சைடில் கிரவுண்ட் லெவல் வரையிலும் there would not been any fault. ஓகே.